வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இது சூரியன் எஃப்எம். நாங்க சூரியகுமார். இப்ப தான் முறை நம்ம சேனல பார்க்குறேன். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து நம்ம சேனல ஃபாலோ பண்ணுங்க. மறக்காம பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடக்கூடிய வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் வந்துட்டே இருக்கும். இப்ப எத குறித்து பார்க்க போறோம்னா, விவசாயிகளுக்கான கோரிக்கை தான் பார்க்க போறோம். இன்னைக்கு மத்திய அரசுக்கு கோரிக்கை வைக்கிறோம். ஏன்னா பார்த்தீங்கன்னா, விவசாயிகள் வந்து மத்திய அரசுக்கு ஃபசல் பீமா யோஜனைலாம் விண்ணப்பிக்கிறது, இழப்பீடு கேட்டு விண்ணப்பிக்கிறதெல்லாம் ஆன்லைன்ல இருக்கு. அதுல வந்து வெப்சைட்ல அப்லோட் பண்ணா வந்து போயிட்டு எல்லாம் பார்த்துட்டு, ஃபீல்ட் விசிட் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் கிளைம் சப்போர்ட் பண்ணுவாங்க. அத அத பத்தி நெறைய நம்ம பேசியிருக்கோம். இப்போ வந்து என்னன்னா, சாதாரணமா இழப்பீடு அவங்ககிட்ட இன்சூரன்ஸே இல்ல. சாதாரணமான இழப்பீடு விண்ணப்பிக்கணும். நிவாரண நிதி கேட்கறாங்க. இழப்பீடு நிவாரண நிதி கேட்கறாங்க அப்டின்னா, அந்த பிளாட்ஃபார்ம வந்து ஆன்லைன்ல கொண்டு வரணும். அதுக்குன்னு தனியா ஒரு வெப்சைட்டுக்கு கொண்டு வரணும் மத்திய அரசு. ஏன்னா வந்துட்டு, அது இல்லாதனால அவங்க போய் மேனுவலா நெறைய இடத்துல அலைஞ்சு, நெறைய அலைச்சலுக்கு உள்ளாகுறாங்க. மன உளைச்சலும் அவங்களுக்கு ஏற்படுது. அதனால வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ஆன்லைன்ல வெப்சைட்ல வந்துட்டு அந்த பிளாட்ஃபார்ம ஏற்படுத்தி, இனிமே நிவாரணம் வாங்குறது, இழப்பீடு வாங்குறது, அ இன்சூரன்ஸ் இல்லாம வாங்குறது, அதுக்கு எல்லாமே வந்துட்டு ஒரு வெப்சைட் போர்ட்டலே வந்து கண்டிப்பா வேணும். இத வந்து மத்திய அரசு வந்து கன்சிடர் பண்ணும்னு சொல்லிட்டு நம்ம சேனல் சார்பா நம்ம கோரிக்கை வைக்கிறோம். இது போன்ற அப்டேட் மற்றும் விழிப்புணர்வு தகவல் மற்றும் சக்சஸ் ஸ்டோரி மற்றும் கோரிக்கைகளுக்கு தொடர்ந்து நம்ம சேனல ஃபாலோ பண்ணிட்டே இருங்க. சூரியகுமார், சூரியன் எஃப்எம். தேங்க் யூ.